உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தான் விரும்பியது அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. சான்ஸே இல்லை. அல்டிமேட் 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 என்ன வார்த்தையை சொல்கிறதுன்னு தெரில. ராசிநாதன் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக, இதுக்கு முன்னாடி ராசிநாதன் ராசிக்கு பார்வை கொடுத்துட்டு இருந்தார். தான் வீட்டை தானே பார்த்து உங்களை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ போய் புதனோட வீட்டில் உட்காந்து நம்மளுக்கு 2ஆம் வீட்டுக்கு பார்வை கொடுக்குறாரு. வேற என்ன சாமி வேணும்? கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்தான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த 12 ராசியில் ஓரளவுக்கு அப்பாடின்னு இத்தனை வருஷம் படாத பாடுபட்டு இப்போதான் எனக்கு வாழ்க்கை வசப்படும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறது விருச்சிக ராசிக்காரங்க மட்டும்தான். விருச்சிகத்துக்கு வெற்றி மேல் வெற்றி இந்த மாதம். சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருக்குது. ராசிநாதனுடைய பொசிஷன் வேற லெவல், குருவுடைய பார்வை அதோட வேற லெவல், குருவோட சூரியனோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அதை தாண்டியும் அல்டிமேட். இந்த பக்கம் சனி வக்கரமாயிருக்கிறது அப்பாடி பெரிய நிம்மதி பெருமூச்சு. கவலையே பட வேணாம். 5ஆம் இடத்துல சனி வக்கரமாயிருக்காரு. அந்த சிந்தனை ஸ்தானம் மட்டும் ஓரளவுக்கு கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமே தவிர, ஏன்னா அங்கே உட்காந்து சனி ஃப்ரீஸ் பண்ணார். மண்டை அப்படியே பிடிச்சி யோசிக்க வச்சு எதை யோசிக்கிறன்னு தெரியாமல் சும்மாவது யோசிக்கணுமே யோசிக்க வச்சுட்டு இருந்தார். அதுதானே உண்மை. திடீர்னு உட்காந்துருப்பேன் அப்படின்னு திரும்ப வந்துருப்போம். இதெல்லாம் விருச்சகம் பண்ணியிருக்கோம். இந்த தடவை அதெல்லாம் நிவர்த்தியாக போகுது. நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் இனிக்க போகுது. 5ஆம் இடம்லாம் காதலுங்க நிறையா இருக்குது. பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போகுது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ரொம்ப நாளாக போராட்டத்திலேருந்து ஒரு முடிவு வரப்போகுது. உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்க. துணை அல்லது துணைவேர் உங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு ஹைஃபை பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு கண்ணுங்களா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க. செவ்வாய் டைரக்டாக பார்க்க போகிறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவனுடைய அன்பு மலையில் இந்த தடவை திளைக்க போகிறீங்க. நிஜமாவே நல்லா இருக்கு. நம்புங்க. சும்மா வந்து கீழே கமெண்ட்ல சும்மா தேவையில்ல. எனக்கு தெரியும், செவ்வாய் சொல்லிட்டாரு. நீங்கள் என்னதான் கீழே கமெண்ட்ல கழுவி ஊற்றினாலும் நான் கவலைப்பட போகிறதே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கணவருடைய சப்போர்ட்டு, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய தம்பி உடன் பிறந்தவர்களுடைய சப்போர்ட்டு, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நிலத்தோட சப்போர்ட்டு, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மாங்கல்யம் திருமணத்தோட சப்போர்ட்டு, கலத்திரக்காரகணம் எல்லா காரகமும் செவ்வாய்க்குள்ள அடக்கம். அப்போ இதெல்லாம் இந்த தடவை விருச்சகத்துக்கு நடக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிள்ளைகள் கொடுத்த கவலைகள் இருந்து வெளில வர போறீங்க. வீட்டில் வந்து திருமணத்திற்கான பாக்கியம் அப்படின்றது 100 விழுக்காடு கூடி வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்க இருக்க வீட்டில் திருமணத்தை பற்றியான பேச்சுகள் எடுப்படும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வமே தெரியலன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த தடவை குலதெய்வம் கண்ணில் படும். ஏன்னா சனி வக்கரமாகும் போது இந்த நிலைமையெல்லாம் ஆகும். அதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை உங்களை தேடி வசப்பட போகுது. நிறைய அம்பிகையோட கனெக்டிவிட்டி இந்த தடவை உங்களை அப்படியே ஆக்குபை பண்ண போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கு. நெகட்டிவாகவே இல்லை. நிறைய, ஏன்னா 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காரு. அதோடு சேர்த்து சூரியனுடைய அமைப்பு வருது. அப்போ உங்களுடைய கணவருடைய மூத்த குழந்தையுடைய மாமனாருடைய அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் 17 தேதிக்கு அப்புறம். மற்றபடி 17, 18 தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காதல் இனிக்க போகுது, கவிதை பிறக்க போகுது. விருச்சகத்துக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் வந்துருச்சு. இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காத வீட்டில் இருந்தவங்க இனிமேல் உங்கள் பேச்சை கேட்பாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. அப்படியே ஒரு மாதிரி வந்து அந்யோன்யம் அதிகரிக்க போகிறது. அலைச்சல்லாம் தீர்ந்து ஒரு மாதிரி உட்காந்து சில விஷயத்த ஆராய்ஞ்சு முடிவெடுக்க போறீங்க. நம்ம குடும்பத்துக்கு அடுத்தவன் பண்ண பஞ்சாயத்துலாம் போயிட்டு இப்போ நம்ம போதும் நம்மளுக்குன்ற மாதிரி உட்காந்து செல்ஃபாக பேசி தீர்த்து சில விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர போறீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நிறையா விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் முடிஞ்சு புது விஷயம் ஒன்று தொடங்க போகிறது. அது விருச்சகத்துக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்க போகிறது. அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை சரியா போகுது. ரொம்ப முடியல, பாடாப்படுத்துது, அப்படி இருக்கு, அதெல்லாம் சரியா போச்சு. ஒன்றும் இல்லை. ராசிநாதன் நல்லா இருக்காரு. 2ஆம் இடத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. குருவோட பார்வை இருக்கு. வேற என்ன வேணும்? எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். நம்மளை பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த சனியும் கொஞ்சம் வக்கரம் ஆயிட்டாரு. அந்த வக்கரமான சனிக்குமே குரு பார்வை கொடுக்குறாரு. வேற என்ன சாமி வேணும்? நீங்க சொல்ற மாதிரி வெளியே சொல்ற நான் அடிச்ச மணி உனக்கு கேட்டு சொல்லி ஆண்ட உனக்கு கேட்டுச்சுமா பாருங்க. அந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் பட்ட கவலை அடுத்தவங்க தெரிஞ்ச சொல்லி கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே இந்த பிள்ளைங்களை போட்டு பாடாப்படுத்தக்கூடாது, நல்லதை கொடுத்துரும்ன்ற மாதிரி இந்தான்னு கொடுத்துட்டே இருக்காரு. அது இந்த மாசத்துல இருந்து
விருச்சகத்துக்கு விஸ்வரூப வெற்றி நல்லா இருக்கு, இதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருங்க. கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், போயிட்டு வர இடத்துல கவனம். காலில் வந்து வெரிகோசஸ் பெயின் வருது, கால் நரம்பு, ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் ஓகேவா இல்லை, நரம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ரீத் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை, இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, விருச்சக ராசிக்காரர்களுக்கு படிக்கிற குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. ராசிநாதனுடைய பார்வை இருக்கும்போது வேற என்ன வேணும்? நல்லா படிப்பீங்க, அதுவும் சமசப்தமாக பார்வை, சாதாரண பார்வை கூட இல்லை. அதனால் டைரெக்டாக வந்து பார்க்கும்போது பலம் அதிகரிக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசிக்கார குழந்தைங்க சந்தோஷமா இருக்கும். ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். இந்த 10வது 9வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். அது பசங்களா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நிறைய விளையாட்டோட ஸ்போர்ட்ஸோட இந்த தடவை கனெக்ட் ஆவாங்க பிள்ளைங்க. ஏன்னா செவ்வாயே வந்து விளையாட்டை சொல்லக்கூடிய ஆள் தான். நிறைய ஸ்போர்ட்ஸோட விளையாட்டோட கனெக்ட் ஆவாங்க, அதில் போய் ப்ரைஸ் வாங்குவாங்க, இல்லை கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டிசிபேஷனாவது இந்த தடவை பண்ணுவாங்க. அதன் மூலமாக வெற்றி. விருச்சிக ராசியாக இருக்கிற விருச்சிகத்தில் ஒரு பிளான் இருந்தாலும் இந்த தடவை ஸ்போர்ட்ஸோட கனெக்ட் ஆவாங்க பிள்ளைங்க. சூப்பராக இருக்கு. ஓகே, அதே மாதிரி 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விரும்பிய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணத்திற்கான வாய்ப்பு சூப்பர், ஏன்னா செவ்வாய் சூப்பராக பார்த்துட்டு இருக்காரு. திருமணத்திற்கான காலம் அபரிவிதமாக இருக்கு. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு வருஷம் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த விருச்சகத்துக்கு வந்து யாராவது பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, பையன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்க. இந்த மாதம் நல்லா இருக்கு. ஆடி ஆவணிலாம் யோசிக்காம டக்குனு முடிங்க, நல்லா இருக்கு. இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் 2ஆம் வீட்டு அதிபதி தான் வந்து பார்வையை கொடுத்து கொண்டிருக்கிறார்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விருச்சகத்துக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்க போகுது, இஷ்ட தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்க போகுது, தெய்வ கடாட்சம் கிடைக்க போகுது. அதுவே போதும் எல்லா பிரச்சனையும் சரி பண்றதுக்கு. நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. நிறைய பேருக்கு புது வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சண்டை போட்டு இப்படி இருந்தீங்கன்னா இப்படி சேர்ந்துருவீங்க. ஓகே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கார பெண்கள் உடைய கணவர்மார்கள் கொஞ்சம் உங்க மேல அக்கறையை காட்டுவாங்க. இதுக்கு தானே நீங்க ஆசைப்பட்டீங்க, அதெல்லாம் நடக்க போகுது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் உங்கள் கணவன் மேல் ஒரு அதீத காதலோடு இருக்க போறீங்க. விட்டு கொடுத்து போங்க, அவ்வளவுதான், எல்லாம் சரியா போச்சு. இதெல்லாம் நடக்க போகுது. ஒரு இடம் ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உட்காந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற பிளானிங் நடக்கும் இந்த தடவை. அப்படி இல்லாட்டி தயவு செஞ்சு உட்காந்து அந்த பிளான் பண்ணுங்க. இந்த தடவை நீங்க பண்ற பிளானிங் சக்சஸ். யாருமே நம்மளுக்கு வேணாங்க, நம்ம போதுங்க. தேவையில்லாத அடுத்தவங்க பேச்சால கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி போனேன்னா பிளானட் அதை இயக்கிட்டே இருக்கு. இப்போ அதெல்லாம் நிவர்த்தி, டக்கு 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 டக்குன்னு ஒவ்வொரு பேரிகேட்டாக தூக்கியாச்சு. இப்போ டைரெக்டாக வழி ஓப்பன், போயிட்டே இருக்க வேண்டியதான். விருச்சிக ராசிக்காரர்கள் கவலையப்பட வேணாம். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. புதிய தொழில் வாய்ப்பு வரப்போகிறது. நிறைய பேருக்கு இடமாற்றம் நிகழப்போகிறது. நிறைய பேருக்கு வந்து இருந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறீங்க. இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஓகே, ஆரோக்கியத்தில் நான் சொன்ன மாதிரி காலு, வெரிகோசஸ் பெயின், அதே மாதிரி முதுகு தண்டு வடம், இதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நீங்களா போட்டு தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நேரம் நல்லா இருக்கும்போது அதை பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்கிறதா புத்திசாலித்தனம். அதை பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்போம். ஓகே, விருச்சிக ராசிக்காரங்க இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய 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 முருகன் வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறியான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாயுடைய பொசிஷன் நல்லா இருக்கு அப்படின்ற போதும் சரி, செவ்வாய் வந்து டைரக்டா பார்வை 2ஆம் வீட்டுக்கு கொடுக்க போறாருன்ற போது குருவோட பார்வை நல்லா இருக்கும்போது குரு தான் முருகன் தான் அப்பனுக்கே படம் சொன்ன சுப்பன் இல்லையா? அப்ப சுவாமிமலை முருகன் வழிபாடு சூப்பரான ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். முருகப்பெருமான் வழிபாடே இந்த விருச்சகத்துக்கு வந்து முன்னுக்கு வரக்கூடிய காலத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம். முடிஞ்ச திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அதுதான் குருஸ்தலம். அதனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, இல்லை அங்கே போக முடியாது திருச்செந்தூர் முருகன் ஃபோட்டோ வைக்கிறது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, லேண்டு பிரச்சனை இருக்குது, வீட்டு பிரச்சனை இருக்குது, தொழில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இழுப்பெண்ணையும் நல்லெண்ணையும் கலந்து முருகனுக்கு விளக்கேற்றி பாருங்க. 5 வாரம் ஏற்றி முடிச்சதுக்குள்ள பிரச்சனை சரியா போயிடும். இந்த தடவை அதுக்கான டைம் பீரியட் சூப்பராக இருக்கு. ஓகே, ஸோ முருகப்பெருமான் வழிபாடு முன்னுக்கு வரக்கூடிய வழிபாடாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மான் பார்க்கறது, நிறைய வந்து ஜூ மிருகங்கள், வாட் எவர் இட் இஸ், மான் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய மானோட கனெக்ட் ஆகுது. நிறைய மான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள். இது எல்லாமே சந்திரகாரகத்துவம் தான். அந்த சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீட்டுக்கு அங்கிருந்து குரு பார்த்து நீச்சபங்க ராஜயோகமாக்கி பணவரவை கொடுக்க போறாரு. அதனால கண்டிப்பாக மான் கண்ணில் பட்டதுன்னா எனக்கு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல மான் பார்க்கறது, இல்லை ஏதோ ஒரு பார்க்குக்கு போனால் மான் தெரியறது, மான் சம்மந்தப்பட்ட பேச்சு, இது எல்லாமே இந்த விருச்சகத்துக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மான் பார்க்குறீங்க அப்படின்னா துள்ளி விளையாடுறதுக்கான நேரமா இருக்கு. கோஹெட் அப்படின்னு சொல்றாரு பிரபஞ்சம். ஓகே, சூப்பரா இருக்கு. விருச்சிக ராசிக்காரருக்கு விஸ்வரூப வெற்றி வரக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.